அவனுக்கு பிடிக்கவில்லை. அடித்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை. அழுவறுப்பு. அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அடிமை வாழ்வினும் உண்மை சாவு மேலானது. யார் நிலத்திலிருந்து யாருடா வரி எடுத்துட்டு போறது? யார் நீ? நிலம் என்னது, உழைப்பு என்னது, விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அன்னைக்குதான் மலை மேல ஏறி மாடு மேய்க்கிறேன்னு தேதி குறிச்சிட்டேன், போயிட்டேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில். ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடிபட்ட தடம் தான். எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும் புகழை நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம். அதனால் இன்றும் அவன் நினைவுதான், என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான். அதைத்தான் நான் சொன்னேன். எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை, சினர்ந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன். எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது, அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது. அவன் கனவு பெரிது, தீரன் அவன் பேரன் அவன். அருமை பெருமக்களே, ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான். காரணம் என்ன? அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அடித்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை. அழுவறுப்பு. அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அடிமை வாழ்வினும் உண்மை சாவு மேலானது. எதுக்கு மாற்றான் இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாண்டு போகலாம். அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவேரா. அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். யார் நிலத்திலிருந்து யாருடா வரி எடுத்துட்டு போறது? யார் நீ? நிலம் என்னது, உழைப்பு என்னது, விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அந்த எண்ணம் தான். அடுத்தவன் ஆள்வதில் வாழ பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம், அதே வீரம். நிலமும் களமும் தான், காலமும் தான் வேறு. அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் யாரடா சிங்களன்? நீ எதுக்குடா என்ன ஆடுற? இது என் நிலம், என் நாடு. என்னை அடக்கி ஒடிக்க ஆள்வதற்கு நீ யாரு? இங்கே தீரன், அங்கே அவன் பேரன். நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள், இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள். ஆவணப்படத்திலே நம்முடைய பாட்டன் மருதீர்வர் மன்னர்கள், நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மன்னர் ராணி, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அரசன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் அரசன் மன்னன். அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள். முத்து வடுகரோ கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்பொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும், அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா? இல்லை, இல்லை. மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா? இல்லை. சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன்.
எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன். அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டால் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் கூட்டா வருவான், மக்களில் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான். அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை, அவன் ஒருவனுக்குத்தான். அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு? அவனுடைய பேரன், ஒரே ரத்தம், அதே வீரம். இந்த நிலத்தில் தீரன், அந்த நிலத்தில் பிரபாகரன். அந்த நிலத்தில் அவன் யார்? அவன் யார்? முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அதிபர் மகனா, இல்ல கோடீஸ்வர செல்வந்தனினுடைய பிள்ளையா? யார்? ஒரு எளிய மகன், சாதாரண மகன். பல குடிகளில் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன். தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, மாற்றான் இடத்தில் மண்டியிடுகிறது. நம் அக்கா தங்கையை துப்பாக்கியை காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான், வீட்டை இடிக்கிறான், நாட்டு எல்லையை பறிக்கிறான், ஆக்கிரமிக்கிறான். இதை பார்த்து கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம். அங்குதான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறான். தன்னோடு படித்த 5 நண்பர்களை கூட்டிக் கொண்டு காட்டுக்குள் புகுந்தாவன் 5 பேரோடு சென்ற அவனுக்காக 50,000 பேர் செத்திருக்கிறார்கள் என்றால் அவன் எவ்வளவு பெரிய புரட்சியாளன். அவனை நம்பியிருக்கான் பாரு. இவன் கூட போய் சாவோமடா நாட்டுக்காக, அன்னை நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள். வெறும் ஆண்களா? இல்லை, அதற்கு இணையாக பெண் மக்கள், வீர மக்கள், வீர மகள்கள். ஒருவர் இருவர் அல்ல, பல்லாயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான். நேருக்கு நேர், ஒரே ரத்தம், அதே வீரம். காலம் வேறு, களம் வேறு, அவ்வளவுதான். இங்கு தீரன், அங்கவன் பேரன். அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன், இந்த எளிய மகன் சீமான் எந்த பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ, சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ, இல்ல பெரிய செல்வந்தனின் மகனோ எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரு கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழை ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால் அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு,
கையிலே இருக்கிற கருவி வேறு. இவன் வாள் வேல், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கருவி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை. அவன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு. அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். தோற்று தோற்று தோற்க பயப்படுறவன் வீரனா இருக்க முடியாது. தோற்க பயப்படும், உயிருக்கு பயப்படும் வீரனா இருக்க முடியாது. 3 முறை அடித்து விரட்டான்டா பீரங்கிய துப்பாக்கிய. நம்ம பாட்ட 3 முறை வெறும் குதிரை வாழும் வேலையும் வச்சு சாவதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சரண்டறிஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவோம்டா. அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு. வீரப்பனை எப்படி இப்ப புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வச்சு வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கிளிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. படம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரா, இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட பிக்காளி பயிலிடாதீங்க, பேடி பயிலு. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவை யாரா? கொன்னவை யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொன்ன சொல்றா பாப்போம், ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் புரவாகரன். அவன் நிப்பாங்க. எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மலை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். அங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி செருகல. அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதிச்சிருக்கோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம்.
நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் எங்க கட்டு பார்ப்போம், ஒரு கட்டு. அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளையில நாங்க ஐஸ் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன் நீ. இப்ப இவங்க அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான், சாக துணிந்து விடு, உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும். அதான் இங்க பரம்பரை மரபணுடா. தூக்கு, மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு அவரு. அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வதெப்படி? அவ கேக்குறான் பாரா, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல அவர் கேட்கிறான். அந்த வெள்ளக்காரன் கேட்கிறான், அந்த ஆளுநர் கேட்கிறான், தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன், நீ ஒண்ணு செய்ய, நீயே உன் நாட்டை ஆண்டுக்க, எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு படையை அனுப்பிடு, பாதுகாப்பு படையை. அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு, எங்களுக்கு 50 விழுக்காடு வரி அனுப்பிடு, ஒரு 50 விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ, தொற என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். தொற ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு கேளு. எங்க ஆள் சொல்றான், யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு அனுமதி தருவது? டேய் யோசிச்சு பாரு, 250 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்கான்டா, இந்த மண்ணுல இந்த தண்ணிய குடிச்ச ஒரு மகன்டா, அந்த தண்ணியை தான்டா நீ நானும் குடிச்சுக்கிட்டு, அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவுதரா. அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கிறியா இல்லையாடா? யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரா அனுமதி தருவது? யார்? நீ யாரா? நீ உன்னை ஆள விட்டதில்லை, உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நாங்கிறப்ப. நாங்க பல்வேறு நாடுகளில் போய் வாணியம் செஞ்சோம்டா, வர்த்தகம் செஞ்சோம்டா. ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா? எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்தது உண்டா? சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள். எங்கள் புலிக்கொடியை, மாண்புற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள். எங்களை குடியேற்றினார்களா? அடிமைப்படுத்தி ஆண்டார்களா? சித்திரவதை செய்து சிதைத்தார்களா? என்ன செய்தார்கள்? ஏன்? என் மாண்பு, என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி, உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை, உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய். அதை நான் வெறுக்கிறேன். திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக்க, எப்படி இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே. நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு, குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எச்சி சோறு திங்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயும் வாழாட்டிடும். அது நாய் ஆட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட மோதுனா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணுங்கிறாரு? பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறாப்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும். அவனை அவுத்து விடுறா, அது ரொம்ப தில்லிட்டு தெரியுது, அவுத்து விடுறா காலையை, வாடி வாசல் வச்சு விடுறா அப்படின்னு வாடி வாசலுக்குள்ள விட்டு கவுத்திருவோம்ன்றேனா. அதனால அப்போ என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல, நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்ற.
துளி கூட பயப்படல, துளி கூட பயப்படல, மரணம் கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப சொல்றாரு பாருங்க, இதே முதலமைச்சரா உன்னை ஆக்கிடுறோம். ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் என்ன சொல்லுது? மாநில உரிமை தர்றோம், நீ ஏன் ஆண்டு கங்குது? யார? நம்மால அந்த இருக்காருல்ல பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருக்கல பேர் அவன்கிட்ட. நான் என் மாநிலத்தை ஆளுகிற உரிமையை உன்கிட்ட கேட்டு போறான்ல, என் நாட்டை கேட்கிறேன், என் தாய் நாட்டின் விடுதலையை கேட்கிறேன். நீ யாரா எனக்கு ஏன் நாட்டை ஆளுற உரிமையை தர்றது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறான் பாரு. இது 250 ஆண்டுக்கு முன்னாடி, இது இப்ப 20 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படி இருக்கு? அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். அது மாதிரிதான் இப்ப நானு, நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்னை MP MLA ஆகிறது? நாடு என்னது? உரிமை என்னது? மக்கள் என் மக்கள், நான் மக்களுக்கானவன். அவன் என்னை தோற்கடிக்கட்டும், தோற்பது நான் அல்ல அவன். என் அப்பன், என் சித்தப்பன், என் மாமன், என் ஆத்தா, என் அக்கால், என் தங்கை தோற்கிறான், நான் அல்ல. எங்கள் தோல்வி தமிழ் பேரினத்தின் தோல்வி, நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல. ஒரே கோட்டிலே தீரனும் அவன் பேரனும் ஒரே கோட்டில் நிற்கிறோம். அவன் ஒத்துக்கல. கடைசி கட்டத்துல அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா வருது. 36 லட்சம் கோடி பிரபாகர் அவங்க காலுக்கு கீழே வைக்கிறோம். நான் என்ன செய்யறதுக்கு? நாட்டு அடைஞ்சு கொடுக்குறோம், அதிபர் நீங்க இருந்து ஆளுங்க. சரி, நான் என்ன செய்யறதுக்கு? அந்த திரிகோணமலைய அந்த கடற்படை தளத்தை எங்களுக்கு 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்க, அதான் லீஸ். மௌனமா இருந்துறாரு, போயிடறான். திருப்பி சீனா வருது. சீனா இதையே சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுச்சோ அதே தேவை, அதே டிமாண்ட் என்ன சொல்லுது? இதே 36 லட்சம், நீங்க அதிபர், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு என்ன தண்ணு உனக்கு? அதேதான், அதே 25, அந்த 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. இப்ப எல்லா தளபதிகளும் பேசும்போது சீனா பெரிய நாடு பக்கத்தில் இருக்கு, அது தயவுல வாங்கலாம் விடுதலைய. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்கு, மூக்கு அடிக்கடி நீட்டும், வேண்டாம் அமெரிக்கா தயவுல வாங்கலாம். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் சொல்றான், யாரு? நம்ம ஆளு சொல்றான், எந்த பக்கத்துல அமெரிக்காவுடைய சீனாவுடைய தயவுலை விடுதலை அடைந்தால் அது இந்தியாவுக்கு எதிராக போய்விடும், வேண்டாம் என்கிற இந்த தலைவனுக்கு எதிராக இந்தியா போய்விட்டது. இதுதான் வரலாற்றுல பெருந்துயரம், கொடுமை. தீரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை உலக வல்லாதிக்க நாடுகள் நம் தலைவனுக்கு கொடுக்குது. அவனும் மறுத்தான், இவனும் மறுத்தான். அதனால் தீரனும் அவன் பேரனும், அவன் பிள்ளை இவனும். நான் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு 25-30 சீட்டு, ஒரு 1000-500 கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்ல, எவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ நில்லுப்பா போப்பா அப்படின்ட்டு போயிடலாம். செய்யலாமா? அதை செய்யறவனாக இருந்தால் இந்த இடத்தில் நின்று தீரனும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை, தகுதி, நேர்மை, உண்மை ஒரு துளி இருந்திருக்கு. அவன் பேச மாட்டான். திருப்பி என்ன? இப்ப என்னாச்சு? தூக்குல போட வர்றான். ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்ல. தூக்குல போடும்போது சாவ நம்மால் சொல்றாப்புல, சாவை கண்டு அஞ்சாதவன் எவனோ அவனே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான், அவனே சரித்திரமாகிறான். மரணத்திற்கு பயப்படாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. இது நம் தலைவன் வைத்த புரட்சிகர மொழிகள். அஞ்சுவதும் அடிவழிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயன் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம். எனக்கு அறவே பிடிக்காத 3 எழுத்து பயம் என்கிற. அதை நமது முன்னவர்கள், அவனுக்கு முன்னாடி நமது பாட்டன் தீரன் தூக்கு போட்டு தூக்குடாங்க. சாவை கண்ட அஞ்சல
வரலாறு முழுக்கப்பார், இந்த நிலத்தில் எடுத்துப்பார். பகத்சிங்கை பார், சிறை மரண தண்டனை விதித்தாய்விட்டது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தான் அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது. ஆளுநருக்கு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி. நான் உன்னோடு அரசியல் போர் செய்திருக்கிறேன். நான் அரசியல் கைதல்ல, போர் செஞ்சிருக்கேன், போர் வீரன். என்னை நீ தூக்கில் போடாதே, என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலே சுட்டுக்கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார். ஆடி போயிட்டான் ஆளுநர். அவன் சொல்றான் பாரு, அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது, இல்லை இல்லை, நான் வெளியில வந்து போராடலாம், எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் நான் துணிந்து இந்த மரணக்கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள். அதற்காக நான் இந்த மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான். அதனால்தான் அவன் மாவீரனாகிறான். அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறான். சாக்ரட்டிஸ் விஷம் அருந்தி உண்ண வேண்டும், அது தண்டனை. ஆனால் கோப்பையில விஷத்தை ஊட்டிவிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, நீங்க 1 மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்புவதற்கு எடுத்து குடித்து விட்டார். அடுத்த நொடி குடித்தான். மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. சேகுவரா முன்னாடி சேகுவராவை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான். டியர் காம்ரேட், என்னரும் தோழனே, நீ என் நெத்திக்கு குறி வைக்கிறாய் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கம் வா, இப்போது சுடு என்றான். கையை துப்பாக்கி ஏந்திருந்தவன் கை நடுங்கி விட்டது. ஏன்? மரணத்திற்கு அஞ்சவில்லை. அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது. அப்படித்தான் நமது முன்னவர்கள். மன்னர் கட்டபொம்மன், நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், செத்தாலும் நாங்கள் வீரம் மறவர்களாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுவோம், வென்றாலும் நீங்கள் துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யப்படுவீர்கள் என்று முழங்குகிறார். நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் முட்டிக்கால போட வச்சுட்டான். காலை கட்டி கையை கட்டி முட்டிக்கால போட வச்சுட்டு கழுத்துல கயிறை மாட்டிட்டான். அவருக்கு மரண பத்து பயம் இல்லை. திரும்பி பார்க்கிறார், 7 வயசு பையன் கழுத்துல மாட்டியிருக்காப்ல மரண கயிற்ற. அது கேட்கிறார், டேய் நான் உன்னோட போர் செஞ்சேன், நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், என்னை தூக்குல போடுறேன். சரி, இந்த 7 வயசு பையன் என்னடா பண்ண, அவனை ஏன்டா தூக்குல போடுறான்? ஏன் போடுறான்? மருதுபாண்டியர் ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு 7 வயது பையனை விட்டு விட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான், அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்குல போடுறான். ஆனால் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மறவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணிலே முளைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன், அவனுக்கு முன்பு மரண கயிறு வந்து கொண்டிருக்கிறது. பழக்கென்ற அந்த கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறார் வெள்ளை அதிகாரி. நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது, போடா என்று தள்ளிவிடுகிறார். மரணத்தை கண்ட அஞ்சாததாலேயே அவன் மாவீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள். அப்படித்தான் நம் உயிர் தலைவனும். அவன் நினைத்திருந்தால் தப்பி போய் இருக்கலாம், நிலைத்து விட்டு ஓடி இருக்கலாம், பிள்ளைகளில் யாரையாவது ஒருவரை காப்பாற்றி உலக நாடுகளில் அனுப்பி இருக்கலாம். என்னை நம்பி பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தாய் நலத்தின் விடுதலைக்காக பெற்றோர்கள் தந்தார்கள். அதை போலவே என் பிள்ளைகள் அத்தனை பேரும் தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி சாவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒருவரை கூட தப்பிக்க விடாமல் களத்திலே மண்ணின் விடுதலைக்காக பலியிட்ட மகத்தான வீரன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரன் மட்டும்தான். இங்கே நம் பாட்டன் மட்டுமா தூக்கிலே தொங்கினான்? அவன் உடன் பிறந்தார்கள் 2 தூக்கிலே தொங்கினார்கள். அருமை தளபதிகள் 3 தூக்கிலே தொங்கினார்கள்.
அவன் வசனம் பேசுறவன் இல்ல. சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க. சீரியஸா காமெடி பண்றாங்க. என்ன வேணா என்ன பண்றது நமக்கும் தெரியல. சிரிக்கிறதா அழுகிறதா? அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அவனுடைய பெருங்கனவு அவன் சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி இந்த வரியை வசூலிச்சுட்டு போகும்போது மக்கள்கிட்ட பேசுற, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க. அன்று தீரன் கேட்டதை 280 ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய்விட்டது, திறமையும் இல்லாது போய்விட்டது? சொல்லுங்க. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான்? எப்படி பெறுவான்? என் காற்றை, என் மலையை, என் காட்டை, என் கடலை, என் நிலத்தை, என் வளத்தை, என் மண்ணை நேசிக்காதவன், காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும்? அன்னி எண்ணி ஆளும் போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா? கேட்கிறார் பாருங்க. வெள்ளைக்காரனுக்கு எப்படிடா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும்னு கேட்கிறார் பாருங்க. எப்படி வரும்? இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள், என் மலை, என் காடு, என் ஆறு, என் அருவி என்ற காதல் வரும். அவனுக்கு என் நிலம், என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும். என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்காது, பற்று இருக்காது. அன்று தீரன், இன்று அவன் பேரன் பிரபாகரன், அவன் மகன் சீமான். ஒரே நேர்கோட்டில், ஒரே ரத்தம், அதே வீரம். அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். நிறைய பேசலாம். அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்ல, அது நீண்ட நெடிய பெரும் பயணம். அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம். ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது.